Hi guys, welcome back to our Smart Technology. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OnePlus நாட் கூடிய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மொபைலை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப்பே வந்து உருவாக்குது. இந்த மொபைலுக்காக ரொம்ப பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. நாங்களும் கூட தான் வெயிட் பண்ணிருக்கோம். பெரிய பெரிய கடையில ஸ்டோர்ல எல்லாம் போய் கேட்டு பார்ப்போம். இன்னும் கிடைக்கல. அதுக்காக நான் அமேசான்ல ஆர்டர் போட்டுருக்கோம். ஒரு 20 டேஸ்ல வந்து வந்துரும். சோ அந்த உடனே நாங்க வந்து அன்பாக்ஸ் ரிவ்யூ பண்றோம். இப்போதைக்கு ஓவராலா சும்மா வந்து என்னன்னா அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க கீழ வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை பார்ப்போம். டிசைனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கலர் வேரியன்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா செம்மையாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைனிங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து செம்மையாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளூ அண்ட் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வருவோம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேயோட இன்ச்சை பார்த்தோம்னா 6.44 இன்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆம்லோ டிஸ்பிளேவும் கொடுத்துருப்பாங்க. ஆம்லோ டிஸ்பிளே உங்களுக்கே தெரியும், வீடியோஸ்லாம் பார்க்கவே நல்லா கிளாரிட்டியாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாகவும் நைஸாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். மொபைலோட பாட்டமில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக்ரோஃபோன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டுவல் சிம் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்டி கார்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வருவோம். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 மெகா பிக்சல் சோனி IMX 586க்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா 119 டிகிரி அல்ட்ரா வைடாங்கல்ல நம்மளோட இமேஜஸ் பண்ணி நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். 5 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க. 2 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது 4K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். பட் 30 FPS வரைக்கும் தான் உங்களால் எடுக்க முடியும். 60 FPS வந்து எடுக்க முடியாது. மேபி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 60 FPS வந்து உங்களால் வீடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக பக்காவும் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமராக்கு வருவோம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் சோனி IMX 616 வந்து சென்சார் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் 105 அல்ட்ரா வைட் ஆங்கிள் வரைக்கும் நம்மளோட இமேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ செல்ஃபி பிரியர்கள்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. கிளாரிட்டி வந்து செம்மையாக இருக்கும், பக்காவாக இருக்குங்க. இந்த மொபைலோட வெர்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சன் ஓஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மித்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் எப்போ வரும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில சமயம் கூகுளில் போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த OnePlus நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி பேட்ச் 3 வருஷத்துக்கு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பாக அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி இந்த மொபைலோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டிஸ்பிளேயோட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருந்தால் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து OnePlus நாட் ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பயே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. வேகமாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே நீங்கள் போயிட்டு உடனே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். எதுக்கு ப்ரோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஓஎஸை பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸில் எனக்கு வந்து 2 OS வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் OS எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து சாம்சங் OS வந்து இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச OS ஃபர்ஸ்ட் OS அதான் வந்து இருக்குது. ரெண்டாவது கேட்டிங்கன்னா வந்து OnePlus தான் இருக்குது. அதுவும் என்னதுன்னா ஆக்சன் OS கொடுத்துருக்காங்க. இந்த OS வந்து நம்ம மொபைல் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் கேதர் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். உங்களுக்கு ஷேர் பண்ணதை உங்களுக்கு தெளிவாக கிளியராக புரியணும். அதுக்காக தான் நான் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குரிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 765G கொடுத்துருப்பாங்க. 5G ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குரிய பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 4115 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 0 to 70% வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபுல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 நிமிஷம் இல்லைன்னா 1 ஹவர்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட்ல மொத்தம் இருக்கு. என்னென்ன வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB + 64GB வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8GB + 128GB வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28,000 வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 12GB ல இருந்து 256 வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 இருந்து இருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4115 mAh தான் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் 4500 இல்லை 4600 கொடுத்துருக்கலாம். ஆனால் பரவாயில்லைங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மினிமம் 1 டே அது தாராளமாக நிற்கும். நீங்கள் ஹெவி யூசேஜ் ஹெவி கேமிங் விளாண்டாலும் பரவாயில்ல, தாராளமாக 1 டே அது மொபைல் சார்ஜ் நிற்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் சிம் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எஸ்டி கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மொபைல் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு வந்து 64GB தான் மொத்தமே இருக்குது. சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20GB அதுவே போயிடும். மீதி நீங்கள் சாங்ஸு மூவி ஏதாவது ஏற்றோம்னா அவ்வளோதான், மொபைலுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ இந்த மொபைல் வந்து அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான்.
நீங்கள் வாங்கினா 8GB + 128GB வாங்குறதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் 2000 தான் கடனோட நான் வாங்கி 2000 தான் அதிகமாக போட்டு நீங்கள் வந்து 1GB + 256GB வேரியண்டே வாங்கிடலாம். உங்களுக்கு 4GB வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ நீங்கள் அதே நீங்கள் வாங்கிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 4GB உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இந்த மொபைல் தான் நம்ம பெஸ்ட்னே சொல்லிடுவேன். இந்த மொபைலோட உங்களுக்கு கருத்து என்ன அதே கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் டெய்லி போகிற வீடியோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.